நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தீய சக்தி விரட்டிட்டோம், தூய சக்தி வந்துட்டோன்னு ஆட்சியில் அமர்ந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் இந்த பதிவு. ஆட்சி அமைக்க மெஜாரிட்டிங்கிற அந்த மேஜிக் நம்பர் கிடைக்காம இருந்த நேரத்துல வாண்டடா வந்து வண்டியில் ஏறின காங்கிரஸை நீங்க ஆற தழுவி வரவேற்றத ராசதந்திரம் கூட சொல்லலாம். மதவாத சக்திகள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு திமுகவோட கூட்டணி கட்சிகளை வெளியிலிருந்து ஆதரவு தர வச்சு உங்க ஆட்சியை தக்க வைக்க உதவி பண்ண ஸ்டாலின் சாரோட பெருந்தன்மையை கூட ஏத்துக்கலாம். இப்ப நீங்க முதல்வர், ஒரு தூய சக்தியும் கூட. அப்புறம் எதுக்கு செங்கோட்டையனை வச்சு அதிமுகவை உடைச்சு? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த ஆட்சியில அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்த கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை ஸ்டாலின் மேல பழிய சுமத்தி மிகைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்ப சட்டம் ஒழுங்கு சரியாயிடுச்சா சார்? நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த 10-15 நாள்லயே நடந்த பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் எத்தனை? சமீபத்துல கூட திருச்சியில ஒரு பையன் அந்த பார்க்ல வச்சு அந்த பொண்ணை துப்பாட்டாவால கழுத்தை நெரிச்சு அவ ஏறக்குறைய மயக்கமா இருக்கிற அந்த நேரத்துல கல் எடுத்து அவ தலையில அடி அடி நடிக்கிறான். அப்ப உங்களுடைய அந்த சிங்கப்படை, அந்த அதிரடிப்படை எங்க சார் போச்சு? இப்படி கேட்கறது நியாயம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க கேட்டீங்களே சார், நியாயமா சார்? சரி, இதையும் விடுங்க. ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவை உடைச்சு 25 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசினது எந்த வகையில சார் நியாயம்? சேலம் சிவகுமார் 100 கொடுத்தா 200, 500 கொடுத்தா 1000ன்னு பல ஆயிரம் பேரை ஏமாத்தி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த சேலம் சிவகுமார் இப்போ உங்களோட கட்சியில இருக்காரு. ஊழலுக்கு பேர் போன செங்கோட்டையனை உங்க கூட வச்சுக்கிட்டு, அதுவும் பினான்ஸ் மினிஸ்டரா உங்க கூட வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றது நிச்சயமா காமெடி தான். என்ன ஒண்ணு, சிரிக்க தான் முடியல. 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.